இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. யார் நீங்க? இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் அக்கவுண்டன்ட் சார். இது என் கேபின்னு சொன்னாங்க. உங்க கேபினா? யார் சொன்னது அப்படி? தமிழ் மேடம். அந்த தமிழ என்ன இதான் டைம்ல என்ன பழி வாங்குறியா? உங்களுக்கு அப்படி தோணுச்சுன்னா நான் என்ன பண்ண முடியும்? உங்களோட கில்ட்டி கான்ஷியஸ் உங்களை அப்படி திங்க் பண்ண வைக்கிறதுன்னு நினைக்கிறேன். தப்பு பண்ற தமிழ், நீ பெரிய தப்பு பண்ற. நீங்க பண்ண தப்ப நான் சரி பண்றேன். தமிழ் வாங்க மேம். என்ன ஜானு, இங்க என்ன நடந்துட்டு இருக்கு? இன்னும் நீ என்ன எவ்வளவுதான் அசிங்கப்படுத்துவ? ஏன் போஸ்டிங்க தூக்கி இவளுக்கு கொடுத்துட்ட? இவ என்னடானா ஏன் கேபினை தூக்கி வேற ஒருத்தருக்கு கொடுத்துருக்கா? நான் என்ன வேலை பார்க்கணும்னு இவ சொல்றான். ஜானு, நான் என்ன படிப்பு படிச்சுட்டு வந்திருக்கேன்? என்ன என்ன போய் இவ குவாலிட்டி செக் பண்ண சொல்றா? அது உன்னை அசிங்கப்படுத்தவோ அவமானப்படுத்தவோ கொடுத்த வேலை இல்ல, உன்னோட ஆட்டிடியூட மாத்த கொடுத்ததுதான். சிபி, உனக்கு எந்த பொறுப்பும் கிடையாது, எந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸும் கிடையாது. நீ உன்னோட ரெக்லெஸ்னஸ் ப்ரூவ் பண்ண எந்த எக்ஸ்ட்ரீம்க்கு வேணாலும் போற. உனக்கு மாரல் எத்திக்ஸ் எதுவுமே இல்லாம போயிடுச்சு. உன்னை ஹார்ட் வேல தான் திருத்த முடியும். பட் தமிழ் சொல்றபடி கேளு. not again. இனி அவ உனக்கு கொடுக்கிற வேலையை தான் நீ செய்யணும். இது தமிழ் எடுத்த முடிவில்லை, நான் எடுத்த முடிவு. என்ன தமிழ், வேலையெல்லாம் எப்படி போயிட்டு இருக்க? நல்லா போயிட்டு இருக்கு மேம். இதோ பார் தமிழ், இப்போ நான் உன் பாஸ் கிடையாது, உன் ஃப்ரெண்ட். நீ எப்பவும் கூப்பிடுற மாதிரி என்ன இட்லிக்கார அம்மானே கூப்பிடு. சரிங்க இட்லிக்காரம்மா. அப்புறம் லைஃப்ல எப்படி போயிட்டு இருக்கு? ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு இட்லிக்காரம்மா. ஏன்னா என் பாஸ் ரொம்ப நல்லவங்க. அப்படி ஒருத்தவங்கள நான் பார்த்ததே இல்ல தெரியுமா? அப்படியா? அவங்க ஒரு சிடு மூஞ்சி, எப்ப பார்த்தாலும் எரிஞ்சு எரிஞ்சு விழுவாங்க, அவங்கள தாக்க பிடிக்கவே முடியாது அப்படின்லாம் பேசிக்கிறாங்களே. அவங்கெல்லாம் விவரம் தெரியாம பேசுறாங்க. எங்க பாஸ் அப்படிப்பட்டவங்க இல்ல. வேலை செய்யறவங்களுக்கு அவங்க ஒரு கடவுள், செய்யாதவங்களுக்கு வேணும்னா அவங்க ஒரு டெவில். வீட்டு வாசல் வரைக்கும் கொண்டு வந்து விட்டவங்கள வீட்டுக்குள்ள வாங்கன்னு ஒரு ஃபார்மாலிட்டிக்காவது கூப்பிட்டுருக்கலாம்ல. சாரி இட்லிக்காரம்மா, உங்க காலடி படுறதுக்கு இந்த வீட்டுக்கு தகுதி இருக்கான்னு தெரியல. ரொம்ப சின்ன வீடு இட்லிக்காரம்மா. என்னோட ஆரம்பமும் இப்படிதான். அதனால தகுதியை பத்தி எல்லாம் பேசாத. வீடு எப்படி இருந்தா என்ன தமிழ், மனசு விசாலமா இருந்தாலே போதும். அப்ப வாங்க இட்லிக்காரம்மா. இப்ப நான் என்ன பண்ண போறேன்? இசை வெளியால் யாருக்கிட்டயுமே இப்படி ஒட்டிக்க மாட்டா, அதுவும் இப்படி கையெல்லாம் பிடிக்கவே மாட்டா. அவளுக்கு ரொம்ப பிடிச்சவங்கன்னா தான் இப்படி பண்ணுவா. ஆனா உங்களை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறா. ஆனா எப்படியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சு பாருங்களேன். எனக்கும் உங்க எல்லாரையும் என்னமோ பார்த்த உடனே பிடிச்சு போச்சு. இது ஒரு இனம் புரியாத சந்தோஷமா இருக்கு. உங்களெல்லாம் நான் ஏற்கனவே பார்த்து பழகின மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கு. அது எப்படின்னு எனக்கும் தெரியல. எனக்கும் உங்களை முதல்ல ரோட்ல வச்சு பாக்குறப்போ அப்படி ஒரு ஃபீல் வந்துச்சு இட்லிக்காரம்மா.
பேபி சொல்லு பேபி. எனக்கு ஒரு ஜூஸ் கொண்டு வரியா? நல்லா ஐஸ் போட்டு கொஞ்சம் ரெஃப்ரெஷிங்கா இருக்கும். ஆபீஸ்ல இருந்தே ஒரே டயர்டா இருக்கு. பேபி சொல்லு பேபி. உன்கிட்ட நான் ஜூஸ் கேட்டேன். நீ போனே பார்த்துட்டு இருந்தா என்ன அர்த்தம்? ஆர்டர் போடுறேன்னு அர்த்தம். பேபி ஃப்ரிட்ஜ்ல ஃப்ரூட்ஸ் இருக்கு, கிச்சன்ல பிளெண்டர் இருக்கு, நீயே பண்ணலாமே. எதுக்கு ஆர்டர் போடணுமா? சரி, எப்போ வரும்? 50 minutes ஆகும் பேபி. நல்ல ரெஸ்டாரண்டா தான் போட்டிருக்கேன். இரு. வாட்? 50 மினிட்ஸா? எனக்கு ஜூஸே வேண்டாம். பேபி என்னாச்சு? ஜூஸ் கேட்ட ஆர்டர் போட்டிருக்கேன். இதுக்கு எதுக்கு கோவப்படுற? ஆர்டர் தான் போடணுமா? கிச்சன்ல போய் நீயே ரெடி பண்ணலாம்ல. என்ன பேபி, நான் என்ன மேடா? லீவ் இட். பேபி பேபி பேபி, லாஸ்ட் டைம் உங்க ஜனா அம்மா நான் கிச்சன் போய் உனக்கு சமைக்க ட்ரை பண்ணதுக்கே அவங்க கத்துனாங்க. இப்போ நீ ஏன் கிச்சன் போகலன்னு கத்துற? சரி விடு பேபி, நான் ஏதோ டென்ஷன்ல பேசிட்டேன். கம். ஓகே ஃபைன். சமாதானம் ஆயாச்சா? ம். சரி, நான் என் ரூமுக்கு போறேன். ம்? பேபி ம்? எனக்கு இப்போ ஒரு 25,000 வேணும். எதுக்கு பேபி? அது பெருசா எந்த ட்ரெஸ்ஸுமே நான் எடுத்துட்டு வரல. சோ வாங்கணும். ஓ பேபி, என்கிட்ட இப்போ அவ்வளோ கேஷ் இல்லை. என்ன பேபி இப்படி சொல்ற? என்னோட ட்ரெஸ் எல்லாம் பழசாயிடுச்சு. புரியுது பேபி, பட் நீ வேணா உன் ஜனாமா கிட்ட இல்ல உன் மம்மி கிட்ட. நோ பேபி, அவங்க யாருக்கிட்டையும் நான் கேட்க மாட்டேன். இப்போ என்ன பண்றது பேபி? பேபி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. வாட்? அட்ஜஸ்ட் பண்ணிக்கணுமா? நான் ஏன் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும்? உனக்கும் ஜனா அம்மாவுக்கும் ப்ராப்ளம், இதுல நான் ஏன் சஃபர் ஆகணும்? சரி பேபி, நீயே சொல்லு, உனக்கு நான் எதுக்கு செலவு பண்ணணும்? என்ன பேபி இப்படி சொல்ற? நான் உன்னோட கேர்ள் ஃப்ரெண்ட். So what? I am not a money making machine for you. பேபி உன்னை பார்த்துக்கிறதும் உனக்கு செலவு பண்றதும் என் வேலை இல்லை. Got it? உனக்கு வேணும்னா நீயே சம்பாதிச்சு வாங்கிக்கோ. Bullshit. பணம் பணம் பணம். நீங்க எல்லாரும் பணத்துக்காக தான் என் கூட இருக்கீங்களா? Damn it.